குட் மார்னிங். மாலா, என்ன இதெல்லாம்? 11 மணிக்கு காஃபி சாப்பிடுறது உங்க வழக்கன்னு எனக்கு தெரியும் சார். ஓ, ஆபீஸ் பாய் இல்ல? இல்ல சார், அவன் ஃபேக்டரி வரைக்கும் போயிருக்கான். ஏன் சார், ஒரு செக்ரட்டரி பாஸோட மனமறிஞ்சு நடக்கிறது தப்பா? நான் தோட்டத்திலையும் பழகிற விதத்திலையும் கொஞ்சம் முற்போக்கானவளா இருக்கலாம். அது சிலர் கண்ணையும் உறுத்தலாம். ஆனா உங்களை மாதிரி மாடர்ன் மைண்ட் உள்ளவங்களுக்கு ஐ டோன்ட் மைண்ட். பெண்கள் கவர்ச்சி அட்ரஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. ஆனா குணம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சார், யூ ஆர் ரியலி நாட்டி. நீங்க ரொம்ப குறும்புக்கார். ஐ லைக் யூ வெரி மச். ஐ மீன், அதாவது எனக்கு இந்த மாதிரி பாஸ் கிடைச்சதுக்கு நான் மட்டும் கோயிலுக்கு போறவளா இருந்தா வண்டி மேட்டு பிள்ளையாருக்கு தினம் 5 தேங்காய் சூற விடுவேன். நாட்டி நாட்டி. ஏன் சார், கை இறுக்கமா இருக்கா? அது கொஞ்சம் வெயிட் போட்டேன், ஷர்ட் சின்னதா போச்சு. வயசாகுது இல்ல? என்ன சார், 26 வயசு ஒரு வயசா? எனக்கு 31, 31. பொய் சொல்றான். யார் மனசாட்சியா? வாடா, நான் என்ன பொய் சொன்னேன்? 32 வயசு முழுசா முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷத்தை சாப்பிட்டியடா பாவி. ஒரு வயசு குறைச்சு சொல்லக்கூடாதா? கொப்பவுட் சொத்தா குறைஞ்சு போச்சு. கௌரி, என் கண்ணே. என்ன மைனர், இன்னைக்கு விசில் செய்யலமா ஒரே அமக்கலமா இருக்கீங்க. பக்கத்துல வா. என்ன பக்கத்துல வா. என்னது? நான் இன்னைக்கு ஃபுல் மூட்ல வந்திருக்கேன். பாத்தியா, மல்லிகைப்பூ, திருநெல்வேலி அல்வா, உடுப்பி மசால் தோசை எல்லாம் ஒருக்கிதான். என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? யாரு? ஆமா, ஆம்பளைங்க வெளியில ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாதான் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி திடீர் பாசம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தீங்க? நான் ஜாலியா சொல்லுங்க. என்னது இது? என்ன போய் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் ராமருக்கு அடுத்தபடி. சரி சரி, வா ஜாலியா அங்க வெளியே போட்டு வரலாம். ஆயா போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொருத்தன் லைஃபை என்ன என்ஜாய் பண்றான். பொண்டாட்டிய பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி மாடல் மாதிரி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு டிரைவர் மாதிரி கார் ஓட்டிட்டு போறான். இவ்வளவு ஏன் எங்க ஆபீஸ்ல ஒரு செக்ரட்டரி வந்திருக்கா. என்ன ஸ்டைலா இருக்கா, என்ன அழகா இருக்கா. அவளை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவளை பாத்துக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. இப்ப புரியுது. அவளை பார்த்த மூட்ல தான் நேரா இங்க வந்திருக்கீங்களா? அவ ஏன் அங்க இருக்கணும்? ஒண்ணு செய்வோமே, எனக்கு சக்காலத்தியா இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்க. இன்னொரு பொம்பளை பத்தி இவங்க கிட்ட சொல்லவே கூடாது. மூக்கு மேல கோவம் வந்துடும். அதே நேரத்துல புருஷன் மனசு தெரிஞ்சு இந்த கழுதைகளுக்கு நடந்துக்க தெரியாது. கழுதைகள் எப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க? டைல்ஸ் போட்டுக்கிட்டுமா? டைல்ஸ் அது உனக்கு நல்லா இருக்காது. தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி பண்டை போட்டுக்கிட்டுமா? வேண்டாம். பின்ன என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? 17 போல புடவை, அம்மி நிறைய மஞ்சள், குண்டா நிறைய குங்குமம் எல்லாத்தையும் குழப்பி மேல பூசிட்டு. ஆக மொத்தத்துல நான் அழகா இல்ல, அப்படித்தானே? ஆமா, மொத்தத்துல நீ அழகா இல்ல. என்னது இது? வந்ததுல இருந்து வம்பளத்துக்கிட்டே இருக்க. நீ வெளியில வராட்டி பரவாயில்ல, என்ன நிம்மதியா வீட்டுல இருக்க விடு. இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன கண்டாலே உங்களுக்கு எரிச்சலா வருது. கரிச்சு கொட்டுறீங்க. சொன்னால மீராபாய் சொன்னால. என்னத்த சொன்னால? இந்த மாதிரி நேரத்துல உன்னை கண்டாலே உன் புருஷனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்துல ஏன் பிடிக்காது? ஏன்னா இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க. புள்ளத்தாட்டிங்களை கண்டாலே ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. ஜாக்கிரதையா இருந்து தலையா அடிச்சுக்கிட்டான். நான் கேட்டேன்னா, ஐயோ கௌரியம்மா உண்மையாமா என்ன மன்னிச்சிடுமா. விடுங்க, வெக்கமா இருக்கு. இன்னும் என்ன வெக்கம்? எவரிக்கண்ணு அல்வா சாப்பிடுறியா? வேண்டாங்க. மசால் தோசை சாப்பிடுறியா? வேண்டாங்க, என்ன சாப்பிட்டாலும் வாந்தியா வருது. அப்ப மல்லிகைப்பூ தான் இருக்கு, அதை சாப்பிடு. அடா என் மகனே, சீமந்த புத்ரா, என் கண்ணு. உங்க அம்மா உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பெத்து கொடுக்க போறாங்க. தங்கச்சி பாப்பா வேண்டாப்பா. தங்கச்சி பாப்பா வேணாமா? அப்ப தம்பி பாப்பா பெத்து கொடுக்க சொல்லட்டுமா? தம்பி பாப்பா வேண்டாம். எனக்கு ஒரு அழகான கருப்பு நாய்க்குட்டி பெத்து தர சொல்லுப்பா. அடைய பிரகலாதா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.